ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லர் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சம்பவம். ஃப்ரீ ஸ்டாஸ்கில் அடுத்த ஃபேமிலி, ஃபர்ஸ்ட் ஃபேமிலியாக யார் உள்ளே வந்தாங்க அப்படி பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவோட ஃபேமிலி தான் உள்ளே வந்தாங்க. அதுக்கு முன்னாடி பிக் பாஸ் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு நிற்க வச்சு அதே மாதிரி நேற்று மாதிரியே வந்துட்டு கை அப்படி நீட்டி நில்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே நின்னாங்க. பவித்ரா தான் ஒரு பக்கம் மட்டும் லாஸ்ட்டில் நின்று இப்படி கை தூக்கிங்க. என்னம்மா பவித்ரா யார் ஆசீர்வாதம் பண்ணுறீங்கன்னாரு பிக் பாஸ். இப்போ ரொம்ப நாள் கழிச்சு பிக் பாஸ் சொல்கிற ஒரு ஜோக்கை கேட்குறதுக்கு காதல் தேன் வந்து பாயுதேன்ற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி கொஞ்சம் ஜாலியாக பேச நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சரி அன்சிதா, இப்போ உங்கள் வீட்டில் இருக்கவங்க வந்தாங்கன்னா நீங்கள் எப்படி கூப்பிடுங்கன்னு போது அவங்களுடைய அந்த லாங்குவேஜில் வந்து சூப்பராக பேசினாங்க, அம்மி அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஜெஃப்ரியை கேட்டார். அப்போ ஜெஃப்ரி வந்து என்ன சொன்னார்னா, மம்மி அப்படி கத்துரு. ஜெஃப்ரி வந்தால் அதாவது கூப்பிட்டா வரணும், நீங்கள் என்ன கூப்பிட்டா ஓடுற மாதிரி கத்துறீங்க அப்படின்னோடனே, இல்லை சார் மம்மி அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கப்புறம் எல்லோரும் ஒருத்தரை கேட்டுருக்கும்போது சௌந்தர்யா டக்குன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, அப்பா அம்மா அப்படின்ட்டு. உடனே பிக் பாஸ் வந்துட்டு பாட்டுக்கிட்டு ஒன்றும் போடலை, ஸ்ட்ரைட்டாக நான் சௌந்தர்யா சரி கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கதவு திறந்து விட்டார். சௌந்தர்யாவோட அப்பாவும் அம்மாவும் தம்பியும் உள்ளே வந்துட்டாங்க. போனாங்க, கதறி அழுவாங்கன்னு பார்த்தா அவங்க எங்கே அழுவாங்க. அதுக்கப்புறம் இதில் என்ன இதுனா ரொம்ப சர்வசாதாரணமாக வந்தாங்க. வந்தவொடனே கட்டி பிடிச்சிக்கிறது, ஐயோ உன்னை பார்க்காம இருக்க முடியல, நேற்று விஜயாலம்மா தீபக் அவங்க எல்லாம் பண்ணாங்க பாருங்க, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அப்படியே நார்மலாக வந்தாங்க. ஏதோ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அங்கே இருக்காங்க. அப்போ கூட அழுகு வரல. எதுக்காக அழுகு வராது ஒன்றும் புரியல எனக்கு. ஏன்னா 80 நாள் பிரிஞ்சிருக்காங்க. வந்தாங்க, ஜாலியாக அப்படி பார்த்தாங்க. சரி வாங்க உள்ளே போவோம். அவங்க அப்போ ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிட்டார். உள்ளே போயிட்டு தீபக்கோட ஃபேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் விஷால் அருணோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி சொன்னார். அதுக்கப்புறம் வந்துட்டு விஷ்ணு எப்படி இருக்கான்னு சௌந்தர்யா கேட்குறாங்க. இல்லை அது வந்து நம்மளுக்கு தெரியல, நம்ம மட்டும் தான் அலவுடுன்ற மாதிரி சொன்னோன்னே கொஞ்சம் ஷாக் ஆகிட்டாங்க சௌந்தர்யா. அதுக்கப்புறம் வந்துட்டு புளிக்குழம்பு மேட்டரை பற்றி பேசினாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூக்கு உடச்சிடும்னு சொன்னாலடா ரயான் எங்கள் அப்பா முன்னாடி, இப்போ எங்கள் அப்பா முன்னாடி முடிஞ்சால் உடறா அப்படின்னு கொஞ்சம் வம்பு இழுத்தாங்க. இந்த மாதிரி நல்லா ஜாலியாகவே போச்சு. ஆனால் பெருசாக வந்துட்டு அந்த ஒரு இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்குன்னு ஒன்று இருக்கும் பார்த்திங்களா, அந்த வைப்பு சுத்தமாக வரவே இல்லை. சரி நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். நீங்கள் யாரெல்லாம் எந்த ஃபேமிலிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சுட அப்டேட்ஸ் லைவ்லேருந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.